13 பேருக்கும் ஒரே மாதிரியான பிரேஸ்லெட், அதுவும் ரெட் கலர்ல. நல்லா இருக்குமா ரெட் கலர்னு எனக்கு ஒரே டவுட் ஆர்டர் எடுத்ததுலேருந்து. ஆனா ரிசல்ட் வந்து நான் நினைக்காதத விடவே வேற மாதிரி வந்துருந்துச்சு. அந்த ரெட்டுமே வந்து வெறும் ரெட் மட்டும் இல்ல, 3 டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இந்த மாதிரி செட்டா ஆர்டர் பண்ற எல்லாருமே வந்துட்டு வாங்குற கலர் என்ன தெரியுமா? பிங்க் கலர் வாங்குவாங்க, இல்லைனா பர்பிள் கலர் மோஸ்ட்லி வாங்குவாங்க. அதுக்கு இல்லைனா வந்து ப்ளூ கலர்லாம் வாங்கியிருக்காங்க. இல்லை இந்த பேஸ்டல் கலர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. மொத ஏன் பிளாக்ல கூட வாங்கியிருக்காங்க, பிளாக் ஒயிட்ல கூட வாங்கியிருக்காங்க. எனக்கு மொத இந்த மாதிரி ரெட் கலர்னு சொல்லவும் ஓகே நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஆல்ரெடி செஞ்ச மாடல் தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மாடலில் வந்து நம்ம மல்டி கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். இது வந்துட்டு அவங்க சொன்ன ஒரு கஸ்டமைஸ் கலர்ஸில் பண்ணணும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் பீட்ஸ் வரணும், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் வரணும், அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டலில் கோல்டன் பீட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து செஞ்சேன். ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சுட்டு ஒரு மாடல் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பிரேஸ்லெட்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். சைஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ லெட்டர்ஸும் வந்துட்டு என்னென்ன லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் தான் எனக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு. 3 சைஸில் வச்சுருந்தேன், 2mm 4mm 6mmன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து வச்சு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக வரல. அவங்களுக்கு அனுப்பின மாடல் கூட செஞ்சு அனுப்பின மாடலுக்குள்ளே 2mm தான் யூஸ் பண்ணி அனுப்புனேன். அவங்களுக்கு பிடிச்சி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அந்த பீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இது 8mm பீட்ஸில். ஸோ அதனால் நான் வந்து 6mm கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செஞ்சுட்டேன். அப்புறம் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் என்னமோ நினச்சேன், லுக்கு பார்த்தா ஃபைனல் லுக்கு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோமே, ஸோ கிஃப்ட் மேக்கிங் சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த ஆர்டர் தான் இது. ஸோ அந்த வீடியோவில் கூட வந்து கல்வி நம்மளை கேள்வி கேட்டிருந்தாங்க. நல்லாவா இருக்குது இந்த கிஃப்ட்டு, இதை போய் கொடுக்குறீங்க, சத்தியமாக நல்லா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஆனால் கஸ்டமர் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. தெரியல, ஒருவேளை எதுக்கு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களான்னு தெரில. பார்க்கலாம், நான் வேறு கிஃப்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ 13 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த 13 கிஃப்ட்டும் பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்து. இதில் ஃபைனலாக இந்த லுக் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ரெட் கலர் அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்ச கலர் ரெட் கலர்னா ரெட் ஹார்ட் கொடுங்க கமெண்ட்டில்.